தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடை கொண்டாட்டம். நீங்க கூட நட்பு அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம் திமுகவுடைய கருத்து சுதந்திரம் வந்து நிற்கிறது. திமுக அப்படின்னாலே இது போன்ற வார்த்தைகள்லாம் கடினமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துமா அவங்க ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டா போதும், இது போட்டா போதும், அது போட்டா போதும், உள்ள தூக்கி வச்சிருவாங்க அப்படின்ற விஷயம் வந்து நிற்கிறது. அந்த வழியில இப்ப தாவேகா நகர்கிறதா அப்படின்ற வருகிறது. இது போல ஏதாவது ஒரு டிபேட் எடுத்து இது பண்ணும் அப்படின்னா டிஃபமேஷன் போடுவாங்க, இது போடுவாங்க அப்படின்னு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. சமீபத்தில் பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்கள் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்புறம் பின்னர் விடுவிக்கப்பட்டார். குறிப்பா அந்த எம்எல்ஏக்களுக்கான விஷயம், ஆட்சி கவிழ்ப்புக்கான சதி, அந்த வழக்கில் அவர் அழைத்து செல்லப்பட்டார்னு பார்க்குறோம். ரொம்ப பெரிய சர்ச்சையானது. இது தவிர தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல குறிப்பா திரு ரமேஷ் அவர்களுக்கு பற்றி அவதூறாக பேசிட்டாருன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னொருத்தர் ஃபேஸ்புக்காக தூக்கினாங்க. கோயம்புத்தூர்ல ஒருத்தர் தூக்கினாங்க. மாற்றுத்திறனாளியை சேர்ந்த ஒரு திமுக சேர்ந்த ஐடி விங்காரர் அவர் ஒருத்தர் தூக்கினாங்க. இது போல பலர் தூக்குறாங்க. இந்த கருத்து சுதந்திரம்ல எல்லாருக்கும் ஜெயில் அப்படின்றது கரெக்டா? 3 பாயிண்ட். ஒன்று வந்து திமுக வழியில தான் தாவேகா போகுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இது. அதாவது சோசியல் மீடியாவில் யாராவது போட்டால் அவங்கள தூக்கி நான் ஜெயிலில் போடுவேன் அப்படிங்கிறது திமுக கடைபிடித்த பாணி அப்படியே நிற்கிறாங்க. இவங்க சொன்ன பாயாசம். ஆமாம், இவங்க வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஏவி விட்டாங்கன்னு பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் அமைப்பா திரள்வதற்கு முன்னாடி திரு விஜய் அவர்களே நோ 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 பெண்களெல்லாம் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நியூஸ் மினிட் இவங்க நினைக்கிறேன் அவங்கள பற்றி ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்து இவங்கெல்லாம் போட்டு இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு அடித்த போது இவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திரு விஜய் அவர்களே இறங்கி சொல்ல வேண்டிய அளவுக்கு ஆமாம் இறங்கி அடிச்சு பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ள ஓடிட்டு இருந்தது. இப்பயும் அவங்க வந்து பெருசாக இன்னைக்கு காலையில் ஒருத்தர் திமுக பிரமுகர் சொன்னார், என்ன சார் ஒரு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட முடியல, கீழே வந்து பாஞ்சு கெட்ட வார்த்தையாக திட்டுறாங்க சார் அப்படின்னு அவர் கொஞ்சம் நாங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைலாம் பரவாயில்லங்கிறதே திட்டுறாங்க சார். ஒரு திமுக பிரமுகர் ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டால் பாஞ்சு வந்து அடிக்கிறாங்க சார்னார். அப்போ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் வரக்கூடியது ஸ்டேட்டஸாக இருந்தாலும் கமெண்ட்டாக இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். புரியுங்களா? நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா விடுதலை, நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா ஜெயில் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டுமே பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ கீழே கமெண்ட்டில் ஆபாசமாக பெண்களையும் குடும்பத்தையும் போட்டு மோசமாக போட்டு அவங்களுக்குலாம் என்ன கதி? அப்போ அவங்களாம் யார் கேட்பாங்களா? அப்போ மேலே போடுறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து விமர்சிக்கிறவர்கள் நிறைய பேர் இந்த வயிற்றுச்சல் தாங்காம பிலோ த பெல்ட் பேசுறாங்க, கடும் அவதூறு பரப்புறாங்க வித்தவுட் எனி டவுட். நம்ம பியூஸ் மானிஸ் போன்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியெல்லாம் உள்ள இழுத்து போட்டு எந்த ஆதாரம் இல்லாமல் போத்திஸ்ட 7 லட்ச ரூபாய் என்னமோ காசு வாங்கினேன்னு சொல்லிட்டு செக்கை வாங்கி காட்டி அதில் வந்து பெரிய ஒரு பின்னடை சந்திச்சு இல்லை நான் வந்து ஆன் ரெக்கார்டு தான் லஞ்சம் யாராவது செக்காக வாங்குவாங்களா, நான் பாருங்க செக்காக வாங்கியிருக்கேன், லஞ்சம் ஜிபேல வாங்கினவங்களாம் நேற்றா நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து ஏகப்பட்ட இடங்களில் போயிட்டு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா ஒரு நாள் வசூல் 80 லட்சம் ரூபா, அதில் 60 லட்ச ரூபா ஜிபே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஜிபேங்கிறது வந்து நேர்மையாக இருக்கிற வாங்க மாட்டாங்கிறப்ப ஜிபே தான் ப்ரிஃபரபுளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பூரா அக்கௌண்ட் காசு அனுப்பியிருக்கேன், அப்புறம் எப்படி இருந்துச்சு நான் ஐடியில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் செக் வாங்குவேன்னா நான் வந்து நேராக வாங்குவேனான்னு கேட்டவர். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஜாதியை வச்சு பேசி அடுத்தவங்க தத்துவம் பேசுறாரு. அவர் என்ன கணக்குங்கிற நம்ம கேட்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பிலோ த பெல்ட் தான் பண்ணுறாங்க, அதில் மாற்று கருத்தில். ஆனால் அதற்கு கைது தீர்வாக நேற்று ரொம்ப தெளிவாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேட்டிருக்கு, என்னங்க ஒரு கமெண்ட் போட்டாருன்னா பிடிச்சி ஜெயிலில் டிஃபமேஷன் போடுங்க, அது தாங்கும். இது நம்ம இரு பிரிவினருக்கிடையே கலவரத்தை ஏற்படுத்தலுங்கிறதுலாம் எங்க கலவரம் வந்து யாருக்காவது தெரியுமா? இந்த கமெண்ட் 15 பேர் பார்த்துருக்கான், 20 பேர் லைக் போட்டிருக்கான், இதுல எங்க கலவரம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ வந்து இதே மாதிரி தான் திமுக அரசும் மூக்குடைப்பட்டுச்சு. அதை நம்ம வந்து தெளிவாக அப்போ அதே பாதில் அவங்க போறாங்க. கமெண்ட்டுகள் பிலோ த பெல்ட் இருந்தால் கூட இருக்குது மறுக்கிறதுல. திரு விஜய் அவருடைய வெற்றியை ஜீர்ணிக்க முடியாம நிறைய பேர் வந்து கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க, என்ன செஞ்சாம கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, அது உண்மை. ஆனா அதற்காக அவங்க பைத்தியக்காரத்தனா பண்றாங்க, நானும் அப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்றது சரியா இருக்காது. அரசாங்கத்துக்கு வேற நீங்க பார்த்துருப்பீங்க, பயங்கரவாதிகளுக்கு திருடர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு வந்து 100 வழி, ஆனா காவல்துறைக்கு ஒரே வழி, சட்டத்தின்படி தான் போடும், சட்டத்தின்படி தான் போய் நிப்பாட்டி. அப்ப அதனால வந்து நீங்க அதை நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்த நீங்க கொடுத்தாகணும், அதுல குழப்பம் இல்லை. பிளஸ் அவங்கள வந்து அதற்காக ஜெயில் அடிக்கிறது கிடையாது. 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா விஜயன் அவர்களுடைய வழக்கையும் இதையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். விஜயன் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படலை, காவல்துறை விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. விசாரணைக்கு அனுப்பப்பட்டார். 3 தடவை கூட்டாங்க, ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்க, பேசினாங்க, பத்திரிகையாளர் மன்றம் உட்பட எல்லாருமே பண்ணாங்க. அது வந்து டிஃபமேஷன் கேஸுக்காக எதுக்காக இல்லை, இந்த ட்ரையலில் அதாவது குதிரை பேர ட்ரையலில் அவருக்கும் தொடர்பு இருக்கு, அவர் வந்து கான்டாக்டில் இருந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து பிரைமரி தகவல் வந்து எங்களுக்கு அவங்க காவல்துறை வந்து ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. அவங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தாங்களே, மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து ப்ராஜெக்ட் மேகாலயா அப்படின்னா கொஞ்சம் இன்னும் டீப்பாக யோசிக்கணும், அதுக்கு டைம் அமையல. ஸோ மேகாலயா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக யோசிக்கணும். அப்போ வந்து மேகாலயா ப்ராஜெக்ட் மேகாலயாங்கிற பேரில் பண்ணாங்க. அவங்க தொடர்பில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளராக
அவர் வந்து திரு செந்தில் பாலாஜிட்டையோ திரு அசோக்டையோ இந்த முதல்ல கைதானவர்கிட்டயோ இந்த மாதிரி 7 பேர் தொடர்பில் இருந்திருக்கலாம். அது பத்திரிகையாளருக்கான மட்டும்தான் தொடர்பாக வேற ஏதாவது தொடர்பு வச்சாங்கன்னா விசாரணை தெரிய வரும். இவங்க வந்து வந்தாங்க, விசாரிச்சிட்டாங்க, நாங்கள் திரும்ப அழைச்சா நீங்கள் விசாரணை வரணும்னு அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கவலைப்பட வேண்டியதோ சந்தேகப்பட வேண்டியதோ இல்லை. பட் வந்து அந்த தொடர்புகள் எப்படிப்பட்டது அவங்க விசாரணைக்கு பிறகு தான் திரும்பி பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் தான் முதல்ல கைதாக இருக்காருங்கிற பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து எதை யாரை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து திரு விஜயன் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கார். அதில் விசாரணைக்கு அழைக்கும் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து எல்லாரும் 4 விதமாக தொடர்பு இருக்கும். அது வந்து இவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்களா சரியா புரிஞ்சுட்டாங்களா, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு அவர் சேஃபா வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நம்ம ஒரு ஆறுதல் அடையலாம், சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஓகே. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் வந்து நீங்க அப்ப சொன்ன கூடாய் நட்பு இங்க இருக்கா அப்படின்ற கேள்வியே வந்து எழுகிறது. இது சினிமா கிடையாது. உடனடியாக சமூக நீதியை கொண்டு வரவோ, அது பண்ணவோ ஒரு சினிமால வந்து மாத்துற மாரி கிடையாது. ஒரு தலைவன் உடனடியா உருவாகிட்டானா, திடீர்னு உருவாகிட்டானா, அவனால வந்து உடனடியா மாத்த முடியாது அப்படின்னு ஒரு மேடையில பேசுகிறார் திருமாவளவன். இது ஒரு மேடையில பேசுகிறாரா? இல்ல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு பேசுறாரா? அண்ணன் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாரு. உள்ள இருக்கிறது தான் வெளியே பேசுவாரு. அது வந்து எப்பயுமே உள்ளதுதான். திரு திருமாவளவன் அவர்கள் இந்த சமூக நீதி பத்தி விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 டிஃபரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நீங்க வந்து வானவில்ல கூட 7 தான் கிடைக்கும். அண்ணன் திருமாவளவன்ட்ட 18 டைமென்ஷன் கிடைக்கும். சமூக நீதி அடைஞ்சாச்சு அப்படிம்பார். சமூக நீதி அடையவில்லைம்பார். சமூக நீதி அடைய முடியாது. சமூக நீதி அடைவதற்கு சினிமா இல்லை. பெரியார் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பெரியார் மண் இது அப்படின்னு எல்லாம். பெரியார் மண்ணு 75 வருஷம் அவர்களுடைய ஆட்சி நடந்திருக்கு அப்படின்னா அது எப்படி நடந்திருக்கும்? 50 வருஷம் 75 சுதந்திரத்துல 50 வருஷம் திராவிட இயக்கங்களோட ஆட்சி நடந்திருக்கு. பெரியார் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்ட புரட்சி வெடித்து எப்படிப்பட்ட சமூக நீதி வந்திருக்கணும், அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஸோ ப்ராப்ளம் சமூக நீதி இல்லை. அநேகமா சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அவருடைய சிஷ்ய பிள்ளை தான் திரு வன்னியரசு வந்து ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து சமூக நீதித்துறையுடைய இந்த ஆதி திராவிட நலத்துறையுடைய பேரை சமூக நீதித்துறை மாத்தினது சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் வந்து எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப வந்து 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, திரு வன்னியரசு அவர்கள் சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சரை விட்டுட்டு முதலமைச்சர் நேரடியா போய் சமூக நீதித்துறை சமூக நீதி இத ஹாஸ்டல்ல போய் ஆய்வு பண்றாரு. அதற்கு மறுநாள் தீர்வு பண்றார். பஸ் அங்கேயும் ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அமைச்சர் வரலையே, அமைச்சர் சொல்லி அமைச்சர் அறிவிக்கலையே, நீங்க நேராக போயிட்டீங்களே. முதலமைச்சர் போலாம், எங்க நம்ம ரேஷன் கடையில் போய் ரேஷன் கார்டு கொடுக்கலையே, அதனால வந்து பக்கத்துல அமைச்சர் வந்து வெங்கட்ராமன் இருக்காரு அப்படிங்கிறது இல்லை. அங்க பக்கத்துல வெங்கட்ராமன் இருந்தாரு, இங்க வந்து வன்னியரசு இல்லை. அதெல்லாம் யோசிச்சோ. இதுல முக்கியமான விஷயம் திருமாவளவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வன்னியரசு கான்ட்ரடிக்ட் பண்றாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும்போது என்ன அவங்களுக்கு நடக்குதுங்கிற பார்க்கணும். பிளஸ் அவர் பலமுறை திமுகவோட எங்களுடைய நட்பு இருக்குதுன்னு சொன்னவர். நான் ஏற்கனவே சொன்னேன், திரு திருமாவளவனுடைய அரசியல் செல்வாக்கினால அவரால் அதிமுகவோட திமுகவோட கம்யூனிஸ்டுகளால் எல்லாருடையுமே பெருசாக ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்ட திரு விஜய் அவர்கள், ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிற நிலைக்கு இன்னைக்கே வந்துட்டார். அவர் வந்து அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த 4 கட்சிகள் இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவே இல்லைங்கிற நிலைமை இருந்துச்சு. 4-2 8 சீட் இல்லைன்னா ஆதரவே இல்லை. இன்னைக்கு அந்த 8 பேர் வெளியே போனா கூட அவருக்கு வந்து அந்த ஆபத்தும் இல்லை. 2 கம்யூனிஸ்ட் கட்சி, திருமாவளவன், IUML 4 பேர் 4 கட்சி வெளியே போயிடுச்சு. 8 MLA வெளியே போயிட்டாங்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவே காட்சி சேஃபா இருக்கு. ஏற்கனவே 6 மாசம் சேஃப் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அப்படி இல்லை. இன்னமும் 6 மாசத்துக்கு சேஃபா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எண்ணம் தான் ஒரு கவலை ஏற்படுத்து. ஏன் இடதுசாரி கட்சிகள் பூரா வந்து வேற கமெண்ட் பண்றாங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா குளிர்ச்சி, பட்டியல் தொடர்பான வன்முறை குளிர்ச்சி ஏன் சொல்றாங்க? அண்ணன் திருமா வந்து ஏன் சமூக நீதி வந்து சினிமா கிடையாதுங்கிற உதாரணம், வேற எந்த உதாரணம் இல்லாமல் சினிமா ஏன் உதாரணம் எடுக்கிறாரு? முதலமைச்சர் சினிமால இருந்து வந்தவர், சாதாரண ஸ்லிப் இல்ல, ஃப்ரூடியன் ஸ்லிப்ன்ற மாதிரி. ஆமா, தெரிஞ்சே வந்ததா. அதான். அப்ப நமக்கு வந்து ஒரு இது இல்ல, ஸ்லிப்பே கிடையாது. இதுல என்ன ஸ்லிப் பண்ண வேண்டியிருக்கு? தெளிவா தான் சொல்றாரு வச்சுங்க. அப்ப சினிமா மாதிரி இல்லைன்னா ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்றாரு. அப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிற என்ன, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. என்னடா நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாருன்னு பார்த்தோம், விஜய் நம்ம பேச்சை கேட்டு நடப்பாருன்னு பார்த்தோம். இப்ப இருக்கலாம்னு பார்த்தோம். இப்ப திமுக மாதிரியே அவங்க பேச்சை கேட்டு நடக்கூடிய நிலைமை ஆகி போச்சு அப்படிங்கிற கவலை தான் இந்த விஷயங்கள்லாம், வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு தெரியும், திரு விஜய் அவர்களும் சினிமால பார்த்த ஹீரோ கிடையாது. சுயம்புன்றது அங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் அப்படின்றத பார்க்கிறோம். தானா வந்தா அமுக்க தான் பார்ப்பாங்க. மீண்டும் இன்னொரு நேரையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.